அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்காலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி. என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம். நான் அவர் புயலாக இருந்தால் நம்ம தெண்டலாக தான் இருக்க முடியும். நமது அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல, அவர் புயல் என்று சொன்னால் நான் பொதியமலை தென்றல். அதுக்காக என்ன வேற யாரும் தென்றல் கூட வேண்டாம். என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய மூலமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல, இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கலசன் மேல வைத்திருக்கிறார்கள். கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த கும்பாபிஷத்தை நம்ம எப்ப செய்ய போறோம்னா 2026 மே மாசம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷத்தை நாம் நடத்த போறோம். அந்த கும்பாபிஷேகம் நடைபெற போகிறதா, இல்லது திருச்செந்தூரில் ஆரம்பிச்ச தூர சம்காரம் நடைபெற போகிறதா, யார் யாரெல்லாம் நாடாளு கொண்டிருக்கின்றவர்கள் காடாள போகிறார்களா என்பதையெல்லாம் இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும்.